வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 23/3/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட், ஒட்டன்சத்திரம் மார்க்கெட், விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து கொடுத்துருக்குறேங்க. இந்த பதிவெல்லாம் தேவைப்பட்ட உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பச்சை மிளகாய்ங்க 15 கிலோ கொண்ட பை 200 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலை 20 ரூபாயிலிருந்து 22 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை கிலோ 18க்கும், மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 33 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 to 300 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலை 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலிருந்து 650 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 32 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கிங்க 25 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 10-11 ரூபா வரைக்கும் எனக்கு முள்ளங்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சற்று விலை உயர்வுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 160-70 வரைக்கும் போயிடுச்சுங்க. செகண்ட் குவாலிட்டி பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா 100 பல்லு பூண்டுகள் 70-80 கிடைக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக 130க்கும், குறைந்தபட்ச விலையாக பாக்ஸ் 80 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. 70-80க்கு 130 ரூபாய்ங்கிறது முதல் பொறிப்பு பந்தல், சாகோ, காஞ்சனா தக்காளி இந்த விலைக்கு விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கீழே தான் விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கருவேப்பில் தலைங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுலங்க ஒரு கிலோங்க 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோசு பார்த்தீங்கன்னா 40 கிலோ கொண்ட மூட்டை 200 ரூபாயிலிருந்து 300-400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையை 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்குங்க ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட்டாக இருந்தால் 40 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா 40 கிலோ கொண்ட மூட்டை 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான காய் முதல் பொறிப்பு காய் வந்து 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. 300 to 500 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிங்க 25 கிலோ கொண்ட போய் கத்திரி பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் இருந்தால் 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி 200 to 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி பார்த்தீங்கன்னா வாரத்தை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இன்றைக்கி ஒரு சில போய் 50 ரூபா முன்ன போனால் மேலே கூட போயிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை பழங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழம் வந்து 50 to 60க்கும், செகண்ட் குவாலிட்டியெல்லாம் பழம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் எலுமிச்சை பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க. இன்றைக்கி வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பைக்கு 300 ரூபா குறைஞ்சிருச்சுங்க. அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட வெங்காயம் அதிகபட்ச விலையை 500 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. குறைந்தபட்ச விலை 300 ரூபாய்க்கு கூட வெங்காயம் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 15 ரூபாயிலிருந்து 20, ஒரு சில காய் பெஸ்ட் தெளிவாக இருந்தால் 25க்கு விற்பனையாக இருக்குதுங்க. வெங்காயம் திருப்பூரில் வரத்து அதிகம், விலை வந்து வெங்காயம் குறைவுங்க. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க.
அரசாணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 200 250 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பூசணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான 2 கிலோ 2.5 கிலோ வர காயாக இருந்து அதிகபட்ச விலை 300 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. குறைந்தபட்ச விலை 250 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை 200க்கும் 20 to 24 பூ கொண்ட மூட்டை 250 280க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய்ங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா சிறிய ரக தேங்காய் 10 ரூபாயிலிருந்து 17 ரூபா வரைக்கும், பெரிய ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 31 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனை ஆகிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இப்போ நடவு போடலாமான்னு கேட்டிருந்தீங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ நடவு போடுறா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுங்க. ஏதாச்சும் காய் ஊனி பிடுங்கன்னு காலையாக இருந்தால், நாற்றுக்காய் ஊனி பிடுங்கா இருந்தால் போட்ட உடனே தலையுங்க. இல்லாட்டி மல்லி ஓட்டு பிடுங்கினா கூட அந்த காட்டில் உடனே போடுங்க தலையுங்க. மற்ற காட்டில் புளி காட்டில் ஓடுங்க தலையருக்கு வாய்ப்பு கம்மிங்க. வெயிட் பண்ணியே போடுங்க. நன்றி, வணக்கம்.